ராஜா ஆகாப்பு பேர் ஆசையால் ஒரு வறிய மனிதனை வஞ்சகமாய் கொன்றதால் பழிக்கு பழியாக ஒரு அரச குடும்ப வம்சத்தையே நீதிக்காக ஆண்டவர் அழைத்து போட்ட கதையை இங்கே நாங்கள் சுருக்கமாக தருகிறோம். வணக்கம். இஸ்ரேல் நாட்டின் மாமன்னன் தாவீதின் மகன் எங்கள் நாட்டின் அரசர் நாமாவு வருகின்றார். ராஜாதி ராஜன் வீராதி வீரர் தாவீதின் மகன் இஸ்ரேலின் மன்னன் நமது நாட்டு அரசர் நாமாவு வருகிறார். ஊர் மக்கள் அனைவரும் மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள் தானே? மகிழ்ச்சி மகிழ்ச்சி, அனைவரும் அமருங்கள். மன்னாடி மன்னா, தங்களையும் இந்த சபையில் நடனமாடி மகிழ்விக்க அரேபியாவில் இருந்து அழகிய குதிரை பூண்ட வடிவில் இருக்கின்ற பெண்களை அழைத்து வந்திருக்கின்றோம். நாம் அவர்களே அரசை தாங்கள் அனுமதி தந்தால் அவர்களை அழைக்கலாம். மந்திரியாரே, என்ன என்றும் எல்லாம் உமது ஆர்வம் குதூகலமாக இருக்கிறது. ஒருவேளை அந்த அரேபிய பெண் குதிரைகளை அழைத்தது நீ மகிழ்ச்சியில் இருப்பது போல் தெரிகிறது. அது இல்லை அரசே. ஏன் இந்த சந்தேகம் என் மீது? அரசருக்கு எப்ப பார்த்தாலும் என் மீது ஒரு சந்தேகம். இருக்கட்டும் இருக்கட்டும், அந்த அழகிய அரேபிய பெண்களை அழைத்து வாருங்கள். அவர்கள் அழகிகளா இல்லை குதிரைகளா என்று பார்ப்போம். தொடரட்டும் நடனம். நடனத்தை பார்த்ததில்லை. அற்புதம், அருமையான ஏற்பாடு. உமது இந்த சேவைக்கு நான் 50 பொற்காசுகள் தருகின்றேன். பெற்றுக்கொள். 50 வெள்ளி காசுகளா? நன்றி மன்னா, நன்றி மன்னா. அது சரி அமைச்சரே. நான் உன்னிடம் எனது அரண்மனைக்கு அருகில் காய்கறி தோட்டம் ஒன்று அமைக்க சொன்னேன்.
அதன் வேலை நன்றாக போகின்றனவா? அதை நான் பார்க்க வேண்டும் அமைச்சரே. உடனே புறப்படுங்கள், அங்கே செல்வோம். அரசு, அதில் ஒரு சிக்கல். அருகில் இருக்கின்ற தாவூது நிலத்தை வாங்க முடியவில்லை. அவன் நிலத்தை தர மறுக்கிறான். நானும் எப்படியாவது வாங்க வேண்டும் என்று முயற்சி செய்கிறேன். ஆனால் அவன் மறுத்துவிட்டான். அரசே, என்ன அமைச்சரே, அவன் அப்படியா சொன்னான்? நீ அரசனுக்கு என்று கூறியும் அவன் அந்த இடத்தை தர மறுத்து விட்டானா? எவ்வளவு தைரியம் அவனுக்கு! உடனே புறப்படு, இருவரும் சென்று அவனிடம் பேசி பார்ப்போம். அம்மா, அம்மா, அது என்ன? இங்கே ஏராளமான திராட்சை பழங்கள். இதற்கு முன் இப்படி காய்த்ததில்லையே. என்ன ஒரு அதிசயம்! நல்ல சுவை. இதை எடுத்துக்கொண்டு போய் வீட்டுக்குள் வைத்துவா மகளே. சரி அம்மா. அம்மா, இந்த வருஷம் எங்களின் நத்தார் பண்டிகை செலவிற்கு நிறைய பணம் வரணும். லோமினா, என்ற மகளின் முகத்தில் சந்தோஷத்தை பாருமா. பார்த்தேன். உங்களின் முகத்தையும் பார்த்தேன். அப்பா, நான் உங்களுக்கு உதவி செய்யட்டுமா? இங்கே தாருங்கள் அந்த மண்வெட்டியை. வேண்டாம் மகளே, நீ உனது படிப்பே நன்றாக பார்த்துக்கோ. இந்த அப்பா உங்களுக்காக இந்த வேலையை கூட பார்க்க மாட்டேனா? ஐயோ அப்பா, அது இல்ல. இன்றைக்கு சூரியன் வேகமாக மறைகிறான். வானமும் இருட்டாகுது. இனி நாங்கள் வீட்டுக்கு செல்வோம். வாருங்கள். திராட்சை ரசம் எடுத்து குடிங்கள் எல்லோரும். இந்தாருங்க திராட்சை ரசம் எடுத்துக் கொள்ளுங்கள். அம்மா, உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கிடைக்குமா? இதோ தருகிறேன். இஸ்ரேலின் மன்னன், நமது நாட்டு அரசர் நாகாக வருகிறார். அரசர் வாங்க. தாங்கள் இந்த ஏழியின் வீட்டுக்கு வரலாம். நீங்கள் சொல்லி அனுப்பியிருந்தால் நானே அங்கு வந்திருப்பேன். வணக்கம் அரசே, வாருங்கள். இந்த வறியவை வீட்டுக்கு வாருங்கள். இதோ இந்த இருக்கையில் அமருங்கள். வணக்கம் அரசே. இடையூறுக்கு என்னை மன்னிக்கவும். எந்தோருங்கள் அரசே, எங்கள் வீட்டு தோட்ட திராட்சை பழ ரசம் மிகவும் சுவையாக இருக்கும். உண்மைதான், மிகவும் சுவையாக உள்ளது. நன்றி மகளே. நான் உனது திராட்சை தோட்டத்தை பற்றி அறிந்து போக வந்துள்ளேன். அப்படியா? கூறுங்கள் அரசே, நான் என்ன செய்ய வேண்டும்? அது ஒன்றும் பெரிய விடயமில்லை. உனது திராட்சை தோட்டம் எனது அரண்மனை அருகில் உள்ளது. அதை நான் காய்கறி தோட்டமாக்க விரும்புகின்றேன். அதனால் நீ எனக்கு அது தருவாயா? மன்னிக்கவும் அரசே, அது என் முன்னோரின் சொத்து. நான் அதை எப்படி விற்க முடியும்? அது அவர்களின் நினைவாக இருப்பவை. நான் எப்படி விற்க முடியும் அரசே? நீ அந்த திராட்சை தோட்டத்தை எனக்கு தந்து விட்டால் நான் உனக்கு அதை விட நல்ல ஒரு திராட்சை தோட்டம் தருகின்றேன். வேண்டுமென்றால் அதற்கு பதிலாக பொற்காசுகள் தருகின்றேன். என்ன, நான் சொல்வது சரிதானே? ஐயோ அரசே, என்னை தயவு செய்து மன்னியும். எங்களுக்கு இன்று இருப்பது அந்த திராட்சை தோட்டம் ஒன்றுதான். அதுவும் எங்கள் முன்னோர்கள் எனக்கு தந்தது. அது அவர்களின் அடியார். அரசே, என்னால் அதை தர முடியாது. அதுவே நீ இப்படி அரசருக்கு பதில் கூறுவது உனக்கு இன்னொரு நெஞ்செழுத்தம். உன்னை நான் என்ன செய்கிறேன் என்று பார். ஐயோ, என்னை அடிக்காதீர்கள். என்னை விட்டு விடுங்கள் அரசே. எனக்கு வைத்திருந்த அரசே. ஐயோ அரசே, நான் எந்த தவறும் செய்யவில்லை. நீ விட்டு விடுங்கள் அரசே, விட்டு விடுங்கள். நிறுத்துங்கள் அமைச்சரே, அவனை விடுங்கள். நாம் அரண்மனைக்கு செல்வோம். அன்பே, அன்பே, நீங்கள் நலந்தானே? ஏன் மௌனமாக இருக்கிறீர்கள்? உங்களுக்கு ஏதாவது உடல்நலம் சரியில்லையா? என்ன நடந்தது? சற்று எனக்கு சொல்லுங்கள் அரசே. ஏன் கவலையாக இருக்கிறீர்கள்? அரசி, நான்
நான் சிறிது நேரம் தனிமையில் இருக்க விரும்புகின்றேன். நீ முதலில் இங்கிருந்து செல். அரசு, நான் உங்களை தனிமையில் விடுவதா? அதற்கா நான் உங்களை திருமணம் செய்தேன்? நீங்கள் இன்னும் ஒரு சொட்டு தண்ணீர் கூட அருந்தவில்லை, ஆகாரமும் உண்ணவில்லை. அன்பே, எனக்காக நீங்கள் இந்த உணவை உண்ணலாம் தானே? என்னை தொந்தரவு செய்யாதே. எனக்கு எதுவும் வேண்டாம். எனக்கு இப்ப தனிமை வேண்டும். அரசுக்கு இப்ப என்ன நடந்தது? ஏன் இப்போது குழப்பத்தில் இருக்கிறார், அதுவும் கவலையாக? இப்போது உங்களுக்கு மிகவும் பிடித்த பலரசம், இதையாவது அருந்துங்கள் அரசே. நான் தானே பல தடவை சொல்கிறேன் எனக்கு எதுவும் வேண்டாம் என்று. நீ ஏன் மறுபடியும் என்னை தொந்தரவு செய்கின்றாய்? என்ன ஒரு ஆச்சரியம்! அரசு பலரசம் வேண்டாம் என்று ஒரு போதும் சொன்னதில்லையே, ஆனால் ஏன் என்று? புரிகிறது, ஏதோ உங்களுக்கு பிரச்சனை இருக்குது. அது என்ன பிரச்சனை என்று எனக்கு உடனே தெரிய வேண்டும். கூறுங்கள் அரசே, நான் தீர்த்து வைக்கிறேன். அன்பே, நான் அந்த நாமத்திடம் பேசினேன். எனக்கு ஒரு திராட்சை தோட்டம் தேவை, அதை எனக்கு விற்றுவிடு. நான் அதற்குரிய பெருமையான பொற்காசுகளை தருகின்றேன் என்று. அதற்கு அவன் மறுத்து விட்டான். இஸ்ரேல் நாட்டுக்கு பேரரசனான உங்களிடம் நான் இதை எதிர்பார்க்கவில்லை அரசே. ஒரு சிறு பிரச்சனைக்கா இவ்வளவு கவலை? நான் இப்பவே இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு கட்டுகிறேன். அரசே, நீங்கள் எழுந்து உலக நடப்பை கவனியுங்கள், நான் நாவத்தை கவனிக்கின்றேன். அந்த திராட்சை தோட்டம் இனி உங்களுக்கு தான் அரசே. யார் அங்கே நிற்பது? இஸ்ரேலின் நாட்டு பேரரசி வாழ்க. வணக்கம் அரசி. காவலனே, நான் ஒரு மகள் அரசனின் பெயரால் எழுதியிருக்கிறேன். இதை நீ நாவத்தின் இடத்தில் இருக்கும் பெரியவரிடம் கொடுங்க. அவர்கள் ஊரை கூட்டி நாவத்தின் மீது பொய்யான பழியை சுமத்தி அவனை கல்லால் அடித்து கொன்று விடட்டும். அப்படியே செய்கிறேன் அரசி. அமைதி, அமைதி, அனைவரும் அமருங்கள். காவலர்களே, இஸ்ரேல் நாட்டின் அரசன் உத்தரவின்படி நாவத்தை அழைத்து வாருங்கள். அப்படியே சாட்சிகளே, யாராவது இவன் மீது குற்றச்சாட்டு வைத்திருக்கின்றீர்களா? வணக்கம். இவர் இஸ்ரேல் அரசரை நம் கடவுளை அவதூறாக பேசினார், அதை நான் பார்த்தேன். ஆமாம் நீதிபதி, அவர்களில் நாம் வணங்கும் கடவுளை பொய்யானது. அது மட்டுமில்லை, நமது அரசர் கோழை என்று கேவலமாக பேசினார். இல்லை இல்லை, சொல்வதெல்லாம் போய். இதற்கு பொய் இருக்கிறார். நான் எந்த தவறும் செய்யவில்லை. இல்லை, இவர் சொல்வதெல்லாம் போய். இவர் அரசரை தவறான வார்த்தையால் பேசினார், அதை நான் என் 2 கண்களால் பார்த்தேன். அரசர் உருவாக்கிய புதிதான காய்கறி தோட்டத்தை போல இவன் உள் செய்ய சொன்னார். போய் போய், இது அத்தனையும் போய். நீதிபதி ஐயா, கடவுளே, நீங்க இந்த பொய்யான பாவத்திலிருந்து காப்பாற்றுங்க. அமைதி, அமைதி. சாட்சிகளே, நீங்கள் நாமும் கடவுளையும் அரசனையும் அவதூறாக பேசியதை கண்களால் பார்த்தீர்களா, செவிகளால் கேட்டீர்களா? நாங்கள் அவனை கண்களால் பார்த்தோம், செவிகளால் கேட்டோம். நாமும் நீ கடவுளையும் அரசனையும் அவதூறாக பேசிய குற்றத்துக்காக நான் உனக்கு மரண தண்டனை விதிக்கின்றேன். காவலர்களே, நாமுத்தை கல்லால் அடித்து கொலை செய்யுங்கள். கடவுளே, இதுதான் என் விதியம். என்னை காப்பாற்றுங்கள். நான் நிறைவேறார். என்னை நீங்கள் அடித்துக் கொண்டால் என் குடும்பத்தை யார் பார்க்கும்? ஐயோ, என் மனைவி, என் பிள்ளைகள், நான் இல்லாம கதறுவார்களே. என்னால் இந்த வலியை தாங்க முடியவில்லை. ஐயோ, ஆண்டவரே, என்னை காப்பாற்றுங்கள். மன்னன் ஆகாவும் வாழ்க வாழ்க. பேரரசர் வாழ்க. பேரரசி வாழ்க வாழ்க. அரசே, இன்னுமே கவலை, அந்த நாவல் இறந்து விட்டான். இனி அந்த தோட்டம் நீங்கள் நினைத்த மாதிரி காய்கறி தோட்டம் செய்யலாம். அது எமக்கான தோட்டம். கவலையை விளக்குங்க.
இனி அனைவரும் பலரசம் அறிந்து ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் தான் தொடருங்கள். என்ன ஒரு ஆச்சரியம், நாமுக்கு இறந்து விட்டான. மிக்க மகிழ்ச்சி. இது போதும். இந்த வார்த்தையை உதித்த என் அன்பே, நீ சாதித்து காட்டிவிட்டார். நீ எப்போதும் என் அருகில் இருக்க வேண்டும். வா அன்பே, அருகில் வா. மகிழ்ச்சி. அரசர் மகிழ்ச்சியில் உள்ளார். அவர் இந்த சந்தோஷமான கொண்டாட்டத்தை கொண்டாட வேண்டும். உடனே அந்த அந்த அரேபிய பெண்களை அழைத்து வரவா? அதற்கு அரசர் உங்கள் அனுமதி வேண்டுமே. அவர்களை அழைத்து வாருங்கள். அனைவரும் கொண்டாடி மகிழ்வோம். ஆமா, எங்கே அந்த அழகிகள்? வர சொல்லுங்கள். இதோ அண்ணா, எவ்வளவு அழகாக இருக்கின்றார்கள். பாருங்கள் அண்ணா, பாருங்கள் இந்த அழகான பெண் குதிரைகளை பாருங்கள். நிறுத்துங்கள். நீ யார்? எதற்காக வந்திருக்கின்றாய்? அதுவும் என் அரசு சபையில் வந்து என்னையே அதிகாரம் செய்கின்றாய். மூடனே. யார் மூடனா? நான் கடவுளின் பெயரால் இறைவாக்கி உரைப்பவன். நான் மூடனா? எலியா, உனக்கு என்னதான் வேணும்? நீங்க வந்ததன் நோக்கம் தான் என்ன? எனக்கு என்ன வேண்டுமா? உமக்குத்தான் வேண்டும். திராட்சை தோட்டம், அதுவும் லாபத்தின் திராட்சை தோட்டம். எனக்கு இப்போது நீதி வேண்டும். அதற்காக ஆண்டவர் என்னை உம்மிடம் அனுப்பி உள்ளார். என்னது நீதி வேண்டும் உமக்கு? அப்படி என்றால் நான் என்ன அநீதி செய்து விட்டேன்? சொல்லுங்கள். அப்படி என்றால் நீ அநீதி செய்யவில்லையா? அப்படித்தானே? ஏன் உமக்கு லாபத்தின் தோட்டத்தின் மீது ஆசை வந்தது? உம்மிடம் இருக்க செல்வம் போதாதா? தாவூத் தர மறந்தவுடன் நீ அவன் மீது பொய்யான பழி சுமத்தினாய். அது உனக்கு அநீதி இல்லையா? எந்த பாவமும் செய்யாத அவனை கல்லால் எரித்து கொண்டாயே. அவனது மனைவி பிள்ளைகளை அங்கே கதறிவிட்டு தீங்கே அழகுகளுடன் குத்தாட்டம் போடுகிறாய். இது உனக்கு அநீதி இல்லையா? ஆண்டவர் கூறுகிறார், நாய்கள் தாவத்து இரத்தத்தை நக்கிய அதே இடத்தில் அவை உனது இரத்தத்தை புசிக்கும். எலியா, அப்ப நீ என்னை ஆண்டவர் பார்வையில் தீயவை இடப்பட்டதை நீ செய்து விட்டாய். கடவுள் கூறுகிறார், உனது வழிமலர்வை ஒழித்து விடுவேன் என்று. என்ன தைரியம் இருந்தால் இந்த கிழவன் இப்படி பேசுவான்? என் அரசர் மீதே குற்றம் சாட்டுகிறார். அரசரை சபிக்கிறார். காவலர்களே, இவனை சிறையில் அடைத்து சித்திரவதை செய்யுங்கள். இஸ்ரவேலே, இதை எல்லாவற்றுக்கும் நீதாக்கார்கள் என்று எனக்கு நன்றாக தெரியும். படைகளின் ஆண்டவர் மீது ஆணை, இஸ்ரவேல் படைமதன் அருகே நாய்கள் உன்னை தின்னும். உன்னுடன் சேர்ந்து குற்றம் புரிந்தவர்களே, வானத்து பார்வைகள் தமக்கு இரையாகும். ஆண்டவர், நான் மாபெரும் தவறு செய்து விட்டேன். என் மீது, என் மக்கள் மீது குற்றப்பழி வந்து விட்டது. என் மதி இழந்து நான் என்னையே இழந்து விட்டேன். ஐயோ, நானும் எனது மக்களும் நாய்களுக்கு இரையாக போகிறோமே. ஆண்டவரே, என்னை மன்னித்து விடுங்கள். வேண்டாம் அரசே. ஆண்டவர் எலியா வழியூடாக முன்னின்று உரைத்தது போல் அரசர் ஆகாப்பு போரில் இறந்தார். அவள் இரத்தத்தை நாய்கள் புசித்தன. அவள் மனைவி இஸ்ரவேல் எதிரிகளால் கொல்லப்பட்டு நாய்களுக்கு இரையாக்கப்பட்டார். நாம் ஒவ்வொருவரும் பூமியில் வாழுகின்ற நாட்களில் அழகு, அந்தஸ்து, பணம் மேல் நம்பிக்கை வைக்காமல் ஆண்டவர் மீது மட்டும் நம்பிக்கை வையுங்கள். எமது வாழ்க்கை சுவீட்சமாக இருக்கும்.
நன்றி ஆசிரியர் திருமதி ஞானராணி செல்வகுமார் அவர்களே. கூறுங்கள். பெயர்களை அறிவிக்க இருக்கிறார்.